ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் கருணையின் நேரம் நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக தந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். 126 சங்கீதம் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. இந்த நாட்கள் எல்லோருக்கும் மிகவும் கடினமான ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பொருளாதார கடினம், குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தின் நிமித்தம் கடினம், வியாதி நிமித்தம் போராட்டம், எங்கு பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் போராட்டம். நாம் சந்தித்து கொண்டிருக்கிறது எல்லாமே நம்பிக்கையற்ற சூழ்நிலை போல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 126 சங்கீதத்தில் இந்த முதல் வசனம் சொல்லுகிற சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நமக்கு சொப்பனங்கள் வருகிறது. அந்த சொப்பனங்கள், ஒரு சில சொப்பனங்கள் நமக்கு பயமுறுத்துகிற சொப்பனங்களாக இருக்கும். ஒரு சில சொப்பனங்கள் கர்த்தர் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை காண்பிக்கிறது போல காணப்படும். இன்றைக்கு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த ஆரோகண சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும்போது அது ஒரு சொப்பனத்தை போல கண்டார்கள் என்று சொல்லி. இது என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், இதுவெல்லாம் நடக்க முடியுமா, இப்படிப்பட்ட நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி கூட அந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாத நேரத்தில் கர்த்தர் செய்கிற நன்மையான ஒரு காரியத்தை தான் இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதத்தில் எனக்கு பிடித்ததான ஒரு வசனம் இருக்கிறது, 5ஆம் வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கண்ணீரை மாத்திரம்தான் அநேகம் பேர் விதைத்திருக்கிறீர்கள். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை மாத்திரம்தான் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லி. நீ கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை, ஒரு சில காரியங்கள் நிமித்தம் கண்ணீரையே நீ விதைத்து கொண்டிருக்கிறாயா? நீ கம்பீரத்தோடு அறுக்க போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் தந்திருப்பார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி முடிக்கும் வரை உங்களுடைய கரங்களை விடாது இருப்பார். அவருடைய நீதியின் வலது கரம் உங்களை தாங்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரை விதைத்திருக்கிறீர்கள். குடும்பத்தில் பிரச்சனை நிமித்தம் கண்ணீரை விட்டு இந்த வாழ்க்கை எனக்கு எப்படி முடிய போகிறதோ என்று சொல்லி நீங்கள் கண்ணீரை விதைத்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு போகும் முன்பாக அநேக கண்ணீரை விட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த கண்ணீருக்கெல்லாம் பலனாக யாரெல்லாம் ஆண்டவரை பிடித்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே அவர்கள் அடியெடுத்து வைத்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இது கேட்கும் பொழுது ஒரு சொப்பனம் போல, ஒரு கனவு போல, ஒரு கனவுலலாம் நல்லா வாழ்ந்தது போல காணப்பட்டது பாஸ்டர் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு
தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், நான் அடிக்கடி என்னுடைய தகப்பனாரை, என்னுடைய பெற்றோரை குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. நாங்கள் 9 பிள்ளைகள். 9 பிள்ளைகள் என்னுடைய தகப்பனும் தாயும் கண்ணீரோடு எங்களை வளர்த்து எடுத்தார்கள். இந்த நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற சிவகாசி பட்டணத்தில் அநேகம் பேர் எங்களை அவமான சின்னமாக பார்த்தார்கள், 9 பிள்ளைகளை ஒரு பிள்ளை என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எங்கள் மூலமாக இந்த சிவகாசி பட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எங்களை ஆங்காங்கு வைத்து கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சூழ்நிலை காணப்படலாம். நீங்கள் கண்ணீரை மாத்திரமே விதைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கம்பீரத்தோடு அறுக்க போகிற நாட்கள் வரப்போகிறது. நீங்கள் கண்ணீரை எங்கு செலவழிக்கிறீர்கள் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கலாம். யார் என்று சொன்னால் எசேக்கியா ராஜா என்று சொல்லி, அவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டார். என்னவென்று சொன்னால், உன்னுடைய எதிர்காலத்துக்கு, உன்னுடைய காலங்கள் முடிய போகிறது, எல்லாமே முடிய போகிறது, ஆகையினால உன்னுடைய காலத்துக்கு ஏற்ற காரியங்கள் நீ ஆயத்தப்படுத்திக்கொள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் அறிவித்து விட்டார். அதை கேட்ட உடனே அவன் வேறு யாரிடத்திலும் போகவில்லை, தன்னை படைத்த தேவனிடத்தில் அவருடைய பாதத்தில் போய் விழுந்து தன்னுடைய கண்ணீரை விட்டான். விட்ட பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், கர்த்தர் அவனுடைய வாழ்நாளை கூட்டி தந்தார். அதே போல நாம் யாருடைய பாதத்திலே நம்முடைய கண்ணீரை செலவழிக்கிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அநேக கண்ணீரை விட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய போராட்டத்தை வெறும் உங்களுடைய தலையணை மாத்திரம் அறிந்திருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என் தலையணை மாத்திரம்தான் பாஸ்டர் என்னுடைய போராட்டத்தை அறிந்திருக்கிறது. இல்லை இல்லை, உங்களை படைத்த தேவனும் உங்களுடைய போராட்டத்தை அறிந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் மாறும் பொழுது இது ஒரு கனவை போல, ஒரு தரிசனத்தை போல உங்களுக்கு காணப்படும். அமெரிக்க தேசத்தில் சிகாகோ என்ற பட்டணம், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த பட்டணம் ஒன்றுமில்லாமல் போனது ஒரு பெரிய தீ விபத்து நிமித்தம். அந்த சூழ்நிலையில் பாருங்கள், கர்த்தர் அந்த பட்டணத்தின் மேல் கிருபையாய் இருந்ததினாலே, அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டதினாலே மீண்டுமாக அந்த பட்டணம் கட்டி எழுப்பப்பட்டது. ஹிரோஷிமா, நாகசாகி என்று சொல்லி ஒரு பட்டணத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பட்டணத்திலே காணப்பட்ட ஒரு யுத்த காலத்தில் காணப்பட்ட காரியத்தின் நிமித்தம் அந்த பட்டணங்கள் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்லி நினைத்தார்கள். அங்கே உள்ள மக்கள் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் வந்ததினாலே இப்பொழுது தேசம் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக காணப்படலாம். எனக்கு பின்பாக நீங்கள் பார்க்கிற ஒரு காரியம் இயர் ஆஃப் ஹார்வெஸ்ட். இது அறுவடையின் ஆண்டு என்று சொல்லி நாம் நினைக்கலாம். 6 மாதம் கண்ணீர் விட்டாச்சு, நாங்கள் பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம், இன்னும் 6 மாதம் எப்படி இருக்க போகிறதோ, இன்னும் 5 மாதம் எப்படி இருக்க போகிறதோ என்று சொல்லி நீங்கள் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையை பார்க்கலாம். நம்முடைய கண்கள் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பரலோக தரிசனத்தை பார்க்கிற கண்களாக காணப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். உங்களுக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய கண்ணீரை சரியான இடத்துல விதையுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலையும் நான் யாரிடம் போவேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வேதத்திலே அநேக பாத்திரங்கள் கண்ணீரை விட்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை அவமானமாக பார்க்கிறதில்லை, உங்களுடைய கண்ணீருக்கு பதில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் இனி வரப்போகிற நாட்களிலே வாய்க்க போகிறது. இதிலே கடைசி வசனம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டே கம்பீரத்தோடு திரும்புவான். பாருங்க, அள்ளி தூவும் விதையை அநேக நேரத்தில் விதை என்று பார்க்கும் பொழுது அது
அது போடும் பொழுது, விதையை போடும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் நாம் அறியாமல் இருந்திருக்கலாம். அங்கே அமெரிக்க தேசங்களிலே நான் படித்து கொண்டிருந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பனி பிரதேசம். அந்த பனி பிரதேசத்தில் விதைகளை விதைக்கும் பொழுது, அங்கே பனி காலங்கள் வரும் பொழுது அவைகள் எல்லாம், அந்த விதையெல்லாம் பனி மூடியிருக்கும். மற்ற இடத்துக்கும் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு அங்கே பனி மூடியிருக்கும். 6 மாதம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கூட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பனி மூடியிருக்கும். ஆனால் 7வது மாதம் வரும்பொழுது பாருங்கள், அங்கே ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதே போலதான் நீங்களும் அள்ளி தூவின காரியங்கள், நான் எல்லா பணத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன், நான் ஊழியத்திற்கு நான் உதவி இருக்கிறேன், மிஷனரி ஊழியத்திற்கு நான் உதவி இருக்கிறேன், சபைகள் கெட்டுவதற்கு நான் உதவி இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கோ நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் விதைத்த விதைகள் ஒன்றும் வீணாய் போகிறதே இல்லை. பாருங்கள், அந்த விதவை ஆண்டுடைய சமூகத்தில் அந்த விதவை அவள் கொண்டு வரும்பொழுது அவளுடைய முழு ஆசீர்வாதத்தை, நான் நினைக்கிறேன் 2 காசு என்பது பெரிய ஒரு காரியம் அவளுக்கு, ஆனால் முழுவதையும் விதைத்தாள். கர்த்தர் அதை பார்த்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கலாம் நான் விதைக்கிற காரியம் யாருக்குமே தெரியாது. இல்லை இல்லை, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீங்கள் விதைத்ததை அறிந்திருக்கிறார். உங்களுடைய அறுவடையின் காலம் மிக அருகில இருக்கு. இயர் ஆஃப் ஹார்வெஸ்ட், அறுவடையின் ஆண்டு உங்களுக்கு காணப்படுகிறது. சோர்ந்து போய் விடாதீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய கண்ணீரை விதைத்து பாருங்கள். பெரிய பலனை பார்க்க போகிறீர்கள். அதற்கு கண்கூடாக பார்க்கும்படியாக இந்த காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அவிசுவாசிகள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட ஜெபிங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, இந்த வசன வார்த்தைகளை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் பெரிய காரியத்தை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுவடை செய்ய நீர் கிருபை தரவணமா ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்வீராக, அதிசயங்களை காண செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a wonderful day. லூக்காஸ் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வேளையிலே கஷ்டத்தோடு